பங்காளி கல்யாணம் ரெடி பண்ணிட்டீங்களா இருக்குது? அட எங்க வங்காளி, வீடு வேணும் கார் வேணும் 1008 கேக்குறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. ரெடியா தான் இருக்கிறீங்க. ஒரு ரூபா கூட்டிட்டு போறேன் வாங்க. சரி வாங்க போலாம் வாங்க. பங்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்துட்டோம். இப்ப எங்க தான் போறோம்? ஆட நம்ம சென்னிமலை ரோட்ல கிளிப்டன் ரியாலிட்டியோட சிக்னேச்சர் டவுன் இருக்குது இல்லைங்க, அங்கதான் வாங்க. எனக்கு செனிமல் ரோட்ல நிறைய சைட் இருக்குது. நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியலையே. பங்கு நம்ம NSN வே பிரிட்ஜ் இருக்குது இல்லைங்க, ஆமாங்க. அதுக்கு நேர் பின்னாடி பாத்தீங்கன்னா வெறும் 100 மீட்டர் தான் மெயின் ரோட்ல இருந்து. இதுதான் நான் சொன்ன இடம். எப்படி? அங்க பரவாயில்லையே, பார்க்க பளிர்னு சுத்தமா இருக்குது. ஆமா, இது மட்டுமா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பா காம்பவுண்ட் சுவர்ல 7 அடிக்கு இருக்க மாட்டேங்குங்களா? ஆமாங்க, அப்புறம் சும்மா வைக்க முடியுமா? பாதுகாப்பா இருக்கணும்ல. அதுங்க அது மட்டும் இல்லைங்க, இங்க பாருங்க 33 அடிக்கு ரோடு போட்டுருக்காங்க. 30 அடிக்கு ஒரு சோலார் லைட் கொடுத்துருக்காங்களேங்க. என்னங்க இங்க எல்லாம் சைட் எல்லாம் வாஸ்து பிரகாரம் இருக்குமா? 100% வாஸ்து பாத்துங்க. பூரா வடக்கு பார்த்து சைட்டுங்க. இங்க எல்லாம் வந்தா குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி எல்லாம் கிடைக்குமா? பூரா தனித்தனி பிளாட்டுக்கு அவியிலே போர் போட்டு ஜம்முன்னு தண்ணி கொடுத்துருவாங்க. ஏனுங்க இடம் பார்த்தா சிரிச்சா இருக்க மாட்டிருக்கு. வீடு எல்லாம் ஆடப்பார கட்ட முடியுமா? ஏனுங்க என்னங்க பேசுறீங்க? ஒரு சைட்டு 4 சென்ட் 5 சென்ட்டுக்கு வங்காளி சௌரியத்து கட்டிட்டு உருண்டுட்டு இருக்கலாம். என்ன வேலை வருதுங்க? இங்க பாத்தீங்கன்னா இத்தனை வசதியோட சென்ட் வெறும் 8.5 லட்சம் தான் சொல்றாங்க. அதனாலதான் ஒரு சைட் அதுக்குள்ள வித்து போச்சுங்களா? ஆனா ஒண்ணு இல்லைங்க, 3 பிளாட் வித்து போச்சாமா, இன்னும் 9 தான் இருக்குது. அப்ப வாங்க வாங்க இன்னைக்கே போய் புக் பண்ணிடலாம். என்னன்னா வர்ற வெள்ளிக்கிழமை 16, 17, 18 தேதி இருக்குது இல்லைங்க, ஆமாங்க. அந்த 3 நாள்ல வந்து லான்ச் பண்றாங்க. சரிங்க. அந்த அன்னைக்கு வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க, சரிங்க. குலுக்கல் முறையில முதல் பரிசுக்கு டொயோட்டா கிளான்ஸா காரு, ஐயோ 2வது பரிசுக்கு புல்லட். ஐயோ வையாசியில காலை போடுறீங்க, தை மாசத்துல பொண்ணை கட்டுறீங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கூப்பிட்டு கேட்டுக்குங்க.